இந்திய ரயில்வே துறையில சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இந்திய ரயில்வே துறையில புதிதா ஆட்கள் சேர்ப்பதற்கான சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுல மொத்தமா எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 6238 காலி பணியிடங்கள் இருக்கு. இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த ரயில்வே துறைக்கு அப்ளை பண்ணலாம். இது எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்திருக்கோம். இந்த லிங்க் பயன்படுத்தி நீங்க விண்ணப்பிக்க பாருங்க. இப்போ எதற்கான வேலை வாய்ப்புகளை இந்திய ரயில்வே துறை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த துறைக்கு தான் இப்ப அறிவிப்பு விட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துறைக்கான சில வயதுலயுமே தளர்வுகள் கொடுத்திருக்காங்க. மஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆகியிருக்கணும். அப்புறம் அதிகபட்சமா உங்களுக்கு 30 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும். அதாவது 30 வயசுக்கு அதிகமா இருக்கக்கூடாது, 30 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த ரயில்வே துறைக்கான வேலை வாய்ப்புகள்ல எப்படி ஆட்கள் சேர்க்கிறாங்க, இதுக்கு எக்ஸாம் ஏதாவது எழுதணுமா இல்ல நேர்காணல் சந்திக்கணுமா அப்படின்னா 3 குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதலாவதா என்ன அப்படின்னா சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு நாலேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்களுடைய மருத்துவ பரிசோதனை சர்டிபிகேட் இருக்கு இல்லையா, அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் சரியா இருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, அப்படி மத்த சர்டிபிகேட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுக்கும் போது சரியான முறையில இருந்துச்சு அப்படின்னா அது மூலியமா ஆட்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான கால அவகாசமுமே கொடுத்திருக்காங்க. அதனுடைய நாட்கள் என்னைக்கு அப்படின்னா 7/8/2025. இதனுடைய கடைசி நாட்கள் இதுதான். கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அவகாசம் இருக்கு. இதற்கான ஆரம்ப தொகையா அவங்க எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 15,000ல இருந்து 30,000 வரைக்கும் இதனுடைய மாத சம்பளம் சொல்றாங்க. சோ யாரெல்லாம் ரயில்வே துறை வேலை வாய்ப்புக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அவங்கள கூடிய விரைவில் விண்ணப்பிக்க பாருங்க.